வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய வெட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்திற்கு தான். அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. இந்த பயணம் நான் மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் தூத்துக்குடி பரிசுத்த பனிமே மாதா பேராலயத்தினுடைய பங்கு தந்தை மற்றும் பங்கு இறை மக்கள் தான். இந்த ஆண்டிற்கான தவக்கால திருப்பயணமாக கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு ஆன்மீக பயணமாக பனிமே மாதா ஆலயத்தில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த குழுவோடு சேர்ந்து நானும் இந்த பயணம் மேற்கொண்டேன். தூத்துக்குடி பனிமே மாதா பேராலயத்திலிருந்து கிளம்பின எங்களுடைய பேருந்து வந்து சரியாக 2:30 மணிக்கு கிளம்பிச்சு. அங்கிருந்து அதிகாலையில் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ராஜாவூர் அதிதூதர் மிக்கேல் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் சேர்ந்தோம். அங்கே போய் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லி பனிமே மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையை வந்து சொன்னாங்க. புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் ராஜாவூர் அப்படிங்கிற இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே போனோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆலயம். நிறைய பேர் நிறைய வேண்டுதல்களுக்கு, மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அதே மாதிரி அந்த பேய் பிசாசு தொல்லையினால் மாட்டியிருக்கிறவங்க, குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டுறவங்க, இப்படி அநேக பிரார்த்தனைகளுக்காக நேர்ச்சைகளுக்காக மக்கள் வந்து இங்கே தங்கியிருந்து இங்கே நடைபெறக்கூடிய ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் வழக்கம் உண்டாம். அதை பார்க்க முடிந்தது. அவ்வளோ மக்கள் இங்கே பாருங்கள், எவ்வளோ பாய் கிடக்கு பாருங்கள். நிறைய பூசை நடந்துட்டு இருக்கு உள்ள, அதனால் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க. மற்றபடி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேயே தங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த ஊரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஏன்னா இதுக்கான நேரம் இப்போ எனக்கு கிடைக்காதனால, அடுத்தடுத்து நிறைய ஊர்களுக்கு பயணப்பட வேண்டியிருந்ததுனால இந்த ஊரை பற்றி நிறைய விவரங்கள் வந்து என்னால் கேட்க முடியல. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அழகான ஒரு கேபி சிற்றாலயம் இருந்தது. மிக்கேல் அதிதூதருடைய சொரூபம் அங்கே வைக்கப்பட்டு மக்கள் அதை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். மெழுகுதிரிகள் வெளியே ஏற்றி கொண்டிருந்தார்கள். நாங்கள் காலையில் எங்களுடைய அந்த பணிகளெல்லாம் வந்து அந்த ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சென்றோம். இந்த பயணத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆலயமாக கேரளாவில் உள்ள வெட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் இருந்த கிறிஸ்து அரசர் ஆலயம் தான். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் இது. இந்த தேவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே முதல்ல நான் பார்த்தது கிறிஸ்து அரசர் கையில் பெரும் சிலுவையோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கெபி மாதிரியான ஒரு இடம்தான். இங்கே பாருங்கள், அதுக்கு அழகாக ஒரு படிக்கட்டுகள்லாம் அமைத்து மக்கள் வந்து மாலைகளை கிறிஸ்து அரசருடைய காலடியில் அணிவித்து செல்வதை பார்க்க முடிந்தது. ഏതാണെന്ന് ശരിക്കും തിരിച്ചറിയണം. തായുടെ സുവിശേഷം 16-ാം അധ്യായം
16 മുതൽ 20 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. ശിമയോൻ പറഞ്ഞു, കർത്താവ് ചോദിക്കും, ഇതിനെപ്പറ്റി നിങ്ങൾ എന്താണ് ചിന്തിക്കുന്നത്, ഞാൻ ആരാണെന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കുന്നു ചോദിക്കുന്നു. ശിമയോൻ എടുത്തു ചാടിക്കൊണ്ടു പറഞ്ഞു, നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തുവാണ്. യേശു മറുപടി പറയും, ശിമയോനെ, മാംസരക്തങ്ങളല്ല, സുഖസ്ഥനായ എൻ്റെ പിതാവാണ് നിനക്ക് അത് വെളിപ്പെടുത്തി തന്നത്. ക്രിസ്തുവിൻ്റെ ആത്മാവ് നിന്നിൽ വരുമ്പോൾ ക്രിസ്തു ആഗ്രഹിക്കുന്നതൊക്കെ നീ പറയും. ജനങ്ങളെയും നാവിനെയും നിയന്ത്രിക്കാൻ പറ്റാറുണ്ടോ പ്രിയമുള്ളവർ? ജനങ്ങളെയും നാവിനെയും നിയന്ത്രിക്കാൻ സാധിക്കാതെ തിന്മ ഞാൻ പുലമ്പുകയാണ്. എല്ലാ ആത്മാക്കളെയും നിങ്ങൾ വിശ്വസിക്കരുത്. യോഹന്നാൻ എഴുതുന്നതാണ്, പ്രിയപ്പെട്ടവരെ, എല്ലാ ആത്മാക്കളെയും നിങ്ങൾ വിശ്വസിക്കരുതേ. ആത്മാക്കളെ പരിശോധിച്ച് അവ ദൈവത്തിൽ നിന്നാണോ എന്ന് വിവേചിക്കുവിൻ. പല വ്യാജപ്രവാചകന്മാരും ലോകത്തിൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവിന് നിങ്ങൾക്ക് എങ്ങനെ തിരിച്ചറിയാം? യേശു ക്രിസ്തു ശരീരം வாங்க அப்படியே ஆலயத்துக்கு அந்த பக்கம் போகலாம். அங்கே பாருங்கள், நிறைய பேர் மெழுகுதிரி இதில் தான் ஏற்றுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அதுக்குன்னு தனியாக ஒரு இடமே இருக்குது. கேரளாவில் உள்ள மக்கள் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் உள்ள மக்களும் இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கும் ஆண்டவருடைய தரிசனம் பெறுவதற்கும் பிரார்த்தனைகளுக்கும் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம் வைத்திருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே போய் அமைதியாக பிரார்த்தனைகள்லாம் செய்கிறதையும் பார்க்க முடிந்தது. பார்த்திங்களா, இது ஆலயத்தினுடைய வலது பக்கம் உள்ள இடம். உள்ளே பூசை நடந்துட்டு இருந்தனால யாரையும் அந்த பூசைக்கு இடையில அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு வழியாக தான் போக சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் பீடம் இருக்குது, நற்கருணை பீடம். அதனால் இந்த வழியாக யாருக்கும் அனுமதி கிடையாது, பின்னாடி வழியாக தான் போகணும் அப்படி சொன்னாங்க. அதனால் நாங்களும் பின்னாடி தான் போனோம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 13 22 வரை எல்லா வருடமும் திருவிழாக்கள் நடக்குமா. கொடியேற்றம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு பிரார்த்தனைகள், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயம் 500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடையில தான் 2015 பிறகு தான் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. நான் போயிருந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளும் பார்த்திங்கன்னா சிலுவை பாதைகள்லாம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது, பூசை நடந்துட்டு இருந்தது. மக்கள் எப்போவுமே ஆலயம் முழுக்க ஒரு பெரும் திரளாக அமர்ந்திருந்தார்கள். இந்த ஆலயத்தினுடைய வெளித்தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மக்கள் எவ்வளோ கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஆலயங்க, வேளாங்கண்ணி மாதா சர்ச் மாதிரி இருந்தது. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க. அதோட தோற்றமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆலயத்து பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த திருமறை பொருட்கள்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடமும் பார்க்க முடிந்தது. பாருங்கள், இங்கே நோ பார்க்கிங் போட்டு அதில் கரெக்டாக எல்லோரும் வண்டி நிப்பாட்டியாச்சு. வாங்க அந்த பக்கம் போகலாம். நிறைய கடைகள் ஆலயத்தை சுற்றி இருக்குது. அதில் பாருங்கள் 3 மொழிகள்னு இருக்குது பாருங்கள். மலையாளம், ஆங்கிலம், தமிழ்னு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு போயிட்டுருக்கிறாங்க. நிறைய அற்புதங்கள் நடந்ததாக சொல்லப்படுகின்றது நண்பர்களே. இந்த ஆலயத்தில் நிறைய புதுமைகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கவலைகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்து அரசர் ஆலயத்திற்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க. அனைத்து பிரச்சனைகளிலுமிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பங்குத்தந்தை அவர்கள் பூசையில் சொல்லிட்டு இருந்ததை கேட்க முடிஞ்சது நம்மளால். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆலயத்துக்கு இவ்வளோ உயரத்தில் ஏறி தான் நம்ம போக வேண்டியிருக்குது.
வெளியே வைத்து சிலுவை பாதை நடக்குது. ஃபுல்லாக கடற்கரை மண்ணு தான். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்தலம் இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் போகும்போது எல்லா தேவாலயங்களையும் நாங்கள் போன 7 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சிலையும் வந்து 2 ஸ்தலங்கள் சிலுவை பாதை படிச்சுட்டு தான் நம்ம வந்தோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு வந்து 2 ஸ்தலங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். அதுவும் வெளியே வச்சு தான் நடக்கு. பார்த்தீங்களா, வெளியே வச்சுருக்காங்க. உள்ளே பூசை நடந்துட்டு இருந்தது. முடிந்ததுக்கப்புறமா இங்கே வெளியே வச்சு சிலுவை பாதை நடக்கும்னு நினைக்கிறேன். അങ്ങയോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. வெட்டுக்காடு பாருங்க, ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றத்தை பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல மணல், கடற்கரை மணல் தான். கொடிமரமும் அங்கே தான் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய நுழைவு வாயில பாருங்களேன், அருமையான ஒரு வேலைப்பாடு, ரொம்ப அருமையாக இருந்தது நண்பர்களே. இங்கே பாருங்க, மிக சிறப்பான ஒரு ஆலயம். வாங்க ஆலயத்துக்கு உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் இந்த ஆலயம் இருக்கின்றது. இதை பார்த்து தான் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஆலயம் நம்ம ஊர்லேயும் கட்டணும்னு சொல்லி ஒரு ஐடியாவே வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நிறைய ஆலயங்கள் இப்போ புதுசு புதுசாக வந்திருக்குது. பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. തനിക്ക് വേണ്ടി മാത്രം ജീവിക്കുന്നില്ല. நான் உள்ளே போச்சுல வந்து உள்ளே பூசை நடந்துட்டு இருந்தது. அதனால் என்னால் வந்து பீடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்க முடியல. ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எவ்வளோ தூரம் முன்னாடி போக முடியுமோ அங்கே போய் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகான வேலைப்பாடு பாருங்கள் நண்பர்களே. மரத்தினால் முழுக்க மரத்தினாலான வேலைப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது அப்படி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னும் பக்கத்தில் போய் எடுக்க முடியல. ஏன்னா பாருங்கள், பூசை நடந்துட்டு இருக்குல்ல. போய் எடுத்தால் இன்னும் நல்லா அருமையான அந்த வேலைப்பாடுகளை நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்துருக்கலாம். என்னால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல. அநேக மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு அருமையான ஒரு தேவாலயம் இது. நாள்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இந்த தேவாலயத்திற்கு வந்து செல்கின்றார்கள். நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள். இப்போ நிறைய பேர் தவக்கால திருப்பயணம் மேற்கொள்வீங்க. அப்படி போகும்போது மறக்காமல் இந்த வெட்டுக்காடு இந்த சர்ச்சுக்கு போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் திருப்பயணம் போகும்போது இந்த ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. சில பேர் தான் கவனிக்காமல் வேறு ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இந்த ஆலயத்தை நீங்கள் மிஸ் பண்ண போங்க. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப பெட்ரு, சரிங்களா? இல்லைனா காலையிலலாம் மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கடற்கரை மணல் எப்படி இருக்கும், தகதான் தான் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம், சரிங்களா? അവരെ സ്വീകരിക്കുകയും ചെയ്യും. ഞങ്ങളെല്ലാവരും
അതിന് ദൈവമാതാവായ വിശുദ്ധപിതാവായ ആ കന്യകയുടെ ഭർത്താവായ അനുഗ്രഹീതനായ മുസ്ലിംമാരോട് കാലാകാലങ്ങൾ അങ്ങേ പ്രസാദിക്കുന്ന സകല വിശുദ്ധരോടും നിത്യജീവിതം ചെയ്യാൻ ഞങ്ങളെ അർഹരാക്കും. അങ്ങേ പുത്രനായ യേശുക്രിസ്തുവിനും ഞങ്ങൾ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து உங்களுக்காக நிறைய ஆலயங்களுடைய வீடியோக்கள்லாம் வர தயாராக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.